மக்களே, இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் டூர் பார்ட் 1ல நான் சொன்ன மாதிரி நான் இந்த டஸ்ட்பினை காட்டுறேன்னு சொல்லியிருப்பேன், எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நான் இது பண்ண போகிறேன். ஆல்ரெடி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நான் ஹாஸ்டல் போனால் பண்ண முடியாது மக்களே, நான் இங்கே இருக்கும்போது தான் மக்களே பண்ண முடியும். பாருங்கள், இப்போ நம்ம இது பண்ண போகிறோம். பக்கத்தில் வா. இப்போ நம்ம இது எப்படி பண்ண போகிறோன்னா தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதை எப்படி வச்சுக்கலாம். காற்று வேறு ரொம்ப வீசுது. பேக்ரவுண்ட் இங்கே தான் நல்லா இருந்துச்சு. உட்காங்க, என்னோடய ரூமில் வந்து செட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேவா மக்களே? இப்போ வந்து நம்ம இந்த சைஸில் இப்போ வந்து எல்லாத்தையுமே இருக்கிறதுலாம் எல்லாமே மறந்துருங்க. இந்த சைஸில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்லேட்டு இல்லை, உங்களுக்கு எந்த சைஸில் டஸ்ட்பின் வேணுமோ அந்த சைஸில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப்புக்கும் உங்களுக்கு சைஸ் வித்தியாசம் தெரியுதா பாருங்கள். இது ஏன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி சப்பை. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த இடத்த இந்த ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து இப்படி உள்ளே போகிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கப் எடுத்து இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் உள்ளே விடும்போது இந்த இடம் கேப் வருது பார்த்தீங்களா? அந்த இடம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மேலே எக்ஸஸாக இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து வெட்டி எடுத்துருங்க. நான் இன்க்ரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா 2 கப்பு கார்ட்போர்டு பீஸ் 1, அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் 1, சிசரு, கத்தி, ரெண்டுத்தில் எதாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இது ஒரு சைடு வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி, அதாவது பின்னாடி ஒரு சைடு கட் பண்ணி அது இப்படி வச்சுட்டு நீங்கள் அடப்பேன் அனுப்பி விட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இது நீங்கள் நீட்டாக வைக்கணும்னு தேவையில்லைன்னா நம்ம உள்ளே தான் வைக்க போகிறோம். அது எப்படியோ தெரியாது. அதனால் நான் இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து இந்த உடையாத சைடு இங்கே பாருங்கள், இந்த சைடு உடையில, இதை இந்த சைடு உங்களுக்கு புரியுதா? இதை இந்த சைடு உள்ளே இருக்கணும், இந்த சைடு வெளியில் வரணும். இதை இப்படி உள்ளே விட்டு இந்த ஓட்டை தெரியுதா? இந்த ஓட்டை வழியாக இப்படி வெளியில் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி லேண்ட் ஆகிருக்கும். பாருங்கள், தெரியுதா? இப்படி லேண்ட் ஆகிருக்கும் மக்களே. அடுத்து வந்து பாருங்கள், இங்கே வந்து வெளியில் இருக்கும், இங்கே வந்து உள்ளே இருக்கும் மக்களே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கப் எடுத்து இதில் வச்சிடலாம். இது கடைசியாக வைக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு கப்பை இந்த கப்பை திருப்பி போட்டு சைஸ் இது ஒரு சைஸ் அளவு எடுத்துகிட்டு ஒரு கார்ட்போர்டு வெட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் பேப்பர்லேயும் பண்ணலாம், ஆனால் பேப்பரில் பண்ணால் வெயிட்டில் நிற்காது. நான் வேறு மெத்தடில் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். கார்ட்போர்டு எடுத்துகிட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த சைடு வந்து டேப் போட்டு இப்படி ஒட்டிடலாம். டேப் போட்டு இப்படி ஒட்டிட்டிங்கன்னா இப்படி நிற்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்படி உழுகணும்ல, கரெக்டாக நிற்கணும்ல, அதுக்காக இந்த சைடும் உள்ளே போட்டு இப்படி ஒட்டிக்கணும். இது நீங்கள் பண்ணாதான் மக்களே வரும். உள்ள சைடு போட்டு இப்படி ஒட்டிக்கணும். ஒட்டினதுக்கப்புறம் இப்படி பண்ணிங்கன்னா இப்படி வந்து பாருங்கள், இப்படி வந்துடும். டிசைனுக்கு நான் டேப்பை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து மைன்கிராஃப்ட்லேருந்து இதை காப்பி பண்ணேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சைடில் வந்து சுற்றியும் டிசைன் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் வந்து நருட்டோ டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே, நீங்கள் இதை இந்த சைடு போட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயோ சைட்லேயோ டேப் ஒட்டிடாதீங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நீங்கள் டேப் போட்டணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறக்கு கரெக்டாக இருக்கும், அழகாக இருக்கும் மக்களே. நான் அந்த தப்பு தான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கார்ட்போர்டு வச்சு பண்ணேன், பேப்பர் வச்சு பண்ணி தான் பறந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேப்பர் எடுத்து இப்படி உள்ளே போட்டு முடியும். நம்ம டஸ்ட்பின் ரெடி. பாருங்க, ரொம்ப அழகாக ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம டஸ்ட்பின் ரெடி ஆகும். அதுக்கே நீங்கள் ரொம்ப அழுத்துனீங்கன்னா பின்னாடி போயிடும். ஸோ நீங்கள் லைட்டாக இப்படி அமுத்திட்டு திறந்துட்டு திருப்பி நீங்கள் இப்படி விட்டுட்டிங்கன்னா அது காற்றடிக்குது. அதனால் நான் காட்ட முடியல. நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா வரலன்னா நான் இன்னொன்று உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தான் இது வந்து ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இல்லை. இது வந்து நம்ம எங்கேயா ட்ராயிங் பண்ணும்போது வச்சுக்கிறதுக்கு, டேபிளில் கீது வச்சுக்கிறதுக்கு தான் மக்களே. இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஸ்கூலுக்குலாம் எட்டு போக முடியாது. டிசைனை நீங்கள் டேப்பை வச்சு பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். நான் சொல்கிறது அதுதான். பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் புதுசாக ஏதாவது நான் பண்ண முடியும். தேங்க்யூ. அதோட உங்கள் பூம் vloggers.